ஓகே சரி எல்லாம் வச்சுட்டு வந்து கத்தியெல்லாம் இங்கிற மீனே போடணுமான்னு சந்தேகம் தான். அஞ்சிர மீன் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நறுக்கு நறுக்கு ஸ்பேஸு. அவங்ககிட்ட சொல்லிட்டுக்கிறேன், ஏன்னா எந்த மீன் வந்தாலும் விட முடியாது. ஜிலேபி, ஆமாம் ஜிலேபி, ஏரி வவால், பெரிய மீன் ஸ்லைஸ் போடுறது மட்டும் எடுத்துருவாங்க, நான் வெட்டி தரேன் அப்படின்ட்டேன். அந்த ஒரு வண்டியில் போச்சு ஒரு ரெண்டு 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 குண்டா இந்த மீன் கேலி, அவங்களும் வந்து இல்லை. ஓ நான் பொறுமை இல்லாமலாம் இப்படி இருந்தால் எப்படி தான் அப்புறம் ஆரம்பிக்கா பொறுமை இல்லாமல் இருந்தால் எப்படி ஏற்றி நீ ஏறி இருக்குது காப்பரேட்லாம் சேர்த்து கொடுப்பா. பொய் சொல்லினே இருக்காதியோ ஒரு டைமில் அது வெறும் பாருங்க. வர 4 மீன் கத்தி வலிக்க விலை ஏறி கத்தி வலிக்க விலை ஏற்றிட்டான். கத்தி வலையா எவ்வளோ? கத்தி வலையை ஏற்றிட்டான் 50 ரூபா ஒரு கிலோ கத்திக்கு. என்ன பண்ணுறது? 50 ரூபா 10 தீர்த்து போனால் எவ்வளோ ஆச்சு? தீர்த்துறதுக்கா தான் கிடையாது. இது ஸ்டார்ட் பண்ணுறது அது மீன் நல்லா இருந்தா ஸ்லைஸ் சூப்பராக இருக்கு பாருங்க. நான் ஒரு படல போட்டோ வந்து தந்துடலாம். அடுத்த மீன்லாம் எடுத்து பண்ணுறது கிடையாதுயா. இது ஒன்று வந்தார் ஒரு 2-3 மீன் உடம்பு கொடுத்தாரு என்கிட்ட. கொடுத்து அண்ணன் கொடுக்கல, சும்மா சிவானை கொடுத்தாரு. ஆமாம் என் தம்பி சொன்னேன், சிவான்னு சொல்லிட்டு தம்பி கொடுத்துட்டு சொல்லிட்டேன். அவரு தான் லாக்கி. எந்த தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருக்க பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் தினமும் வந்து போறீங்களா, ஸ்டாக்கே விற்கக்கூடாது. தினமும் வர்ற மீனுக்கு வந்து எப்பயுமே வேல்யூ கம்மி அதிகம் தான். வர முடியாது அப்படின்னா 2 நாளைக்கு வாங்கி வைக்கலாம், தப்பு கிடையாது. எடுத்து வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம். அந்த 100 கிலோ 80 கிலோலாம் வெட்டினீங்க ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரிலாம் எடுத்துக்க கூடாது. மீன் டேஸ்ட்டு குறைஞ்சிடும். உங்கள் மசாலாலாம் தெரியாதுன்னு வச்சுங்க, இருந்தாலும் அது டபுள் பீஸ் போடுங்களா? கட்லெட் போடுவா, எடுத்துருவா. $2500 எனக்கு கத்தி மட்டுமே செலவு. இது கூட சொன்னா வந்து எங்க கத்தி கேட்டுருந்தானா? அது சொன்னேன். ஃபோன் நம்பர் வாங்கி அப்ளை பண்ணியிருந்தாங்க. போதுமா? போடுவா போதும்.
பாருங்க இந்த நியாயம் பண்ணுறது இதுக்குள்ளே எப்படி போச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புது டேப்பு தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா ஐடியா குத்திங்க தம்பி. நம்ம இதில் டேப் இருக்காடா? பையில் இருக்கும். புடி அவுத்து அடிக்கணும். நம்ம ஒரு வெள்ளை இருக்கு, வெள்ளை டேப்பு பெரிய டேப் இருக்கு. புடி அவுத்துட்டு அன்னைக்கு போட்டது அரிசி பண்ணிட்டீங்களா? ஊற்றிட்டு உடஞ்சிருக்கா? அதான் ஒரு மீன் அதான் ஒரு மீன் நல்லா இருந்துச்சு. கேட்டேன் அதெல்லாம் போடலாம். அந்த வரைக்கும் பார்த்துங்க. உடையிறதுக்கு கட்லட் போடுங்க. இல்லைப்பா இதெல்லாம் இருக்கணும். சங்கரா மீன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சங்கரா, அதுக்கப்புறம் விட மாட்டாங்க. போடுங்க போடுங்க கிலோ வச்சுருங்க அடுத்து. ஏன்னா இந்த அக்கா பேர் தான் சவுந்தரிக்காவா, அவங்கெல்லாம் இப்போ வந்து பொடி மீன்லாம் அப்படி உடனே ஸ்லேஸ் மட்டும்தான் கிட்டுவாங்க. இந்த பொடி மீன் வெட்டுறது இதெல்லாம் நம்ம அவுட் கிடையாது. சங்கரா நீ தான் சொல்கிறேன். ஐயோ லாஸ்ட்டு சங்கராலாம் எத்தனை கூடாது. சங்கரா தும்பி கிம்பிக்கிறாங்க அந்தம்மா சொல்கிறேன். ஆமாம் செருப்பு வேணா வெட்டி கொடுப்பான். செருப்பு இங்கே இப்போ போனால் வரும். ஏன்னா அந்த மீன்லாம் அவுட் கிடையாது. யாருக்கு வாங்க ஸ்லேஸ் மட்டும் வாங்க. நான் வந்து ஆல்ரெடி பொடி மீன்லாம் வெட்டுறதுக்கு டைம் கிடையாது. ஏன்னா மீன் அவங்க ஒன்றும் தப்பு இல்லை. இவங்களாம் இல்லை, நானாக வெட்டி வண்டியில் அனுப்பிச்ச வரைக்கும் அந்த மீன் இப்போ இங்கே தான் இருக்கும். அதனால தான் சரி நீங்கள் இந்த ஸ்ட்ரைக்கில் இவங்க தான் பாவம். இவங்களால தான் நம்ம 10 ரூபா சாப்பிட்டுமே. அதை மறக்கக்கூடாது. அது வருவார் இருங்க. அது முடிச்சிடலாம். முடிச்சிட்டா இல்லை எதில் போட்டீங்க? அவங்க சங்கரா முடிச்சிட்டியா? யாரைக்கு எவ்வளோ சூற மேல் மீன் பிரச்சனை இருந்தால் எல்லாமே மேல் தான். எதாக இருந்தாலும் சிலேஸ் போகிற மட்டும் தாங்க. இது என்ன பண்ண ஒருத்தவங்க அழிக்க நினச்சா அழிச்சிடுவானுங்க. அவ்வளோ ஆடுது. எப்படியே நில்ல அவங்க பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் பண்ணுறானுங்களா? தம்பி அந்த நல்லா மீன் போட்டியா? வாங்க கொஞ்சம் வெயிட் தம்பி வந்துருங்க.